1960களின் அமெரிக்கா. குளிர் யுத்தத்தின் நிழலில் அமெரிக்க இராணுவம் ஒரு புதிய யுகத்திற்கு விதை போட தயாராக இருந்தது. ஒரு பெரிய பாதுகாப்பான தகவல் பரிமாற்ற வலைப்பின்னலை உருவாக்குவதுதான் அவர்களின் லட்சியம். இதுதான் இணையத்தின் தொடக்கம். ஒரு கற்பனை கூட இல்லாத காலத்தில் ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சிக்கு விதை போடப்பட்டது. ஒரு சாதாரண ஆராய்ச்சி திட்டமாக தொடங்கியது இது. ARPANET அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் கீழ் 1969இல் பிறந்தது இந்த குழந்தை. 4 கணினிகளை இணைத்து ஒரு சிறிய வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. இன்று நாம் காணும் இணையத்தின் முன்னோடி இதுதான். இந்த சிறிய ஆரம்பம் உலகளாவிய வலைப்பின்னலாக வளர்ந்து மனித குலத்தின் வாழ்வையே மாற்றப்போகிறது என்பது யாருக்கும் அப்போது தெரியவில்லை. கடிதங்கள், தொலைபேசிகள் மட்டுமே இருந்த காலத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்பது கடினமானதாக இருந்தது. ARPANET மூலம் ஆராய்ச்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் உடனடியாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் புதிய சகாப்தத்தை திறந்து வைத்தது. ARPANET வளர்ந்து கொண்டே போனது. கணினிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. புதிய தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்டன. உலகின் பல பகுதிகளுக்கும் விரிவடைந்தது. இதன் மூலம் தொலைதூரத்தில் இருக்கும் மக்கள் இணைக்கப்பட்டு தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. இணையத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு தான் TCP/IP. இந்த புதிய தகவல் பரிமாற்ற நெறிமுறை பெரிய மற்றும் சிக்கலான வலையமைப்புகளில் தகவல்களை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் பரிமாற உதவியது. இதனால்தான் இணையம் இன்று உலகளவில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட இணையம் விரைவில் வணிக உலகிலும் தனது இடத்தை பிடித்தது. நிறுவனங்கள் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்பனை செய்ய இணையத்தை பயன்படுத்த தொடங்கின. இணைய வணிகம் இ-காமர்ஸ் எனப்படும் புதிய வர்த்தக முறை உருவானது. உலகின் பல நாடுகளில் இணையம் பரவத் தொடங்கியது. மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இணையம் ஒரு புதிய வழியை ஏற்படுத்தியது. உலகமே ஒரு சிறிய கிராமமாக மாறியது. 1990களில் டைம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் WWW எனப்படும் உலக வலையை உருவாக்கினார். இது இணையத்தை பயன்படுத்துவதை எளிதாக்கியது. மக்கள் இணையத்தில் உள்ள தகவல்களை எளிதில் அணுக முடிந்தது. இணையம் மக்களுக்கு நெருக்கமானதாக மாறியது. இணையத்தின் வளர்ச்சி வேகம் மிக வேகமாக இருந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் இணையம் பல கோடி மக்களை இணைத்தது. இது உலகின் வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்தது. சர்வர்கள், ரவுட்டர்கள், கடலடி கேபிள்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் ஆகியவை இணையத்தின் அடிப்படை கட்டமைப்பாகும். இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தகவல்களை உலகம் முழுவதும் மிக வேகமாக அனுப்புகின்றன. டயல்-அப், பிராட்பேண்ட், ஃபைபர் ஆப்டிக், 5G மற்றும் செயற்கைக்கோள் இணைப்புகள் போன்ற பல்வேறு வகையான இணைய இணைப்புகள் உள்ளன. ஒவ்வொரு வகை இணைப்பும் வெவ்வேறு வேகம் மற்றும் நம்பகத்தன்மையை வழங்குகிறது. இணையம் நமது வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் பரிமாற்றம், வணிகம், கல்வி, பொழுதுபோக்கு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இணையத்தின் பங்கு அளப்பரியது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் வளர்ச்சி இணையத்தின் தாக்கத்தை மேலும் அதிகரித்துள்ளது. மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் இவை புதிய வழிகளை ஏற்படுத்தியுள்ளன. இணையம் உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஆன்லைன் விளம்பரங்கள், மின் வணிகம், ஸ்ட்ரீமிங் சேவைகள் மற்றும் கிளவுட் சேவைகள் போன்றவை இணையத்தின் மூலம் மில்லியன் கணக்கான டாலர்களை உருவாக்குகின்றன. பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கும் இணையம் ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளை உலக அளவில் விற்பனை செய்ய இணையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கல்வித்துறையில் இணையம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் படிப்புகள், ஆன்லைன் நூலகங்கள், ஆன்லைன் கல்வி வளங்கள் போன்றவை கல்வியை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றியுள்ளன. சுகாதாரத்துறையிலும் இணையம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்லைன் கலந்துரையாடல்கள், தொலை மருத்துவம் போன்றவை சுகாதார சேவைகளை எளிதாக்கியுள்ளன. அரசியலிலும் இணையத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. அரசியல் தகவல்கள்,
கருத்து கணிப்புகள் போன்றவை இணையத்தின் மூலம் பரவுகின்றன. இணையத்தின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள் இணையத்தை மேலும் விரிவுபடுத்த உதவும். இதன் மூலம் உலக மக்கள் ஒன்றாக இணைந்து வளர்ச்சியடைய முடியும். இணையத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியம். வைரஸ்கள், ஹேக்கர்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்க நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இணையத்தில் நம் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம். நம் தகவல்கள் தவறான கைகளில் சென்றுவிடாமல் பாதுகாக்க வேண்டும். இணையத்தை பயன்படுத்தும் போது நெறிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். பிறரை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். தவறான தகவல்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியம். நாம் படிக்கும் தகவல்கள் உண்மையானதா என்று சரிபார்த்து பின்னரே அவற்றை நம்ப வேண்டும். போலிச் செய்திகள் மிகவும் அந்தரகரமானவை. போலிச் செய்திகளை அடையாளம் கண்டு அவற்றை பரப்புவதை தடுக்க வேண்டும். இணையத்தை பயன்படுத்தும் போது சட்டங்களை மதிக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடாது. இணையத்தில் தனியுரிமை மிகவும் முக்கியமானது. நம் தனியுரிமையை பாதுகாக்க வேண்டும். தகவல் பகிரும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இணையத்தை பயன்படுத்தும் போது சுய கட்டுப்பாடு மிகவும் முக்கியம். நம் நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். இணையம் கல்விக்கு ஒரு மிகப்பெரிய தளமாக அமைந்துள்ளது. இணையத்தின் மூலம் நாம் எந்தவிதமான தகவலையும் கற்றுக்கொள்ள முடியும். இணையம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. இணையத்தின் மூலம் நாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் இணையம் எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று உறுதி, இணையத்தின் வளர்ச்சி நின்றுவிடாது. இணையம் என்பது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் உலக மக்கள் ஒன்றாக இணைந்து வளர்ச்சியடைய முடியும்.